பட்டை பெருகி பாலாக பொங்கி நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு வாழ்க வாழ்கவென்று ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்க இந்த முத்து வீரப்பகடை போலுடையா பெண்கொடியானவள் காசி பண்டாரம் கேட்ட மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் தான் உட்கார்ந்துருப்பாரு. அதுக்குள்ளேயும் அடி எடுத்து சுவடு தைத்து அதுக்கு ஒரு முத்து வச்சு அவர் காலுக்கு அளவெடுத்து தச்ச மாதிரி அழகான ஒரு பாதரட்சையை செய்து பண்டாரம் காலுக்கு கொண்டு வந்து போட்டாங்க. ஐயா உங்க காதுக்கு ஏத்த பாதரட்சியை செய்திருக்கு, நல்லா பார்த்து போடுங்க, அளவு சரியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பாதரட்சியை போட்டு விட்டாரு. அப்போ இந்த காசி பண்டார பாதரட்சிய காலில் போட்டு பார்க்காரு. அடே அப்பா, அளவு எடுத்து தசாலும் கூட இவ்வளவு பொருத்தமா வருமானு தெரியலப்பா. நீ கண்ணால பார்த்து என் காலுக்கு ஏத்த பாதரட்சியை செய்து கொடுத்துட்டியே அப்படின்னு சந்தோஷப்பட்டு நீ செய்ததுக்காக உன் பணிக்காக நான் ஒரு பரிசு கொடுக்கணும், அதனால உன் பிள்ளை இருந்தா கூப்பிட, அவனுக்கு 10 ரூபா காசு பணம் கொடுத்துட்டு நான் போறேன், பண்ட பலகாரத்தை உன் பிள்ளை வாங்கி சாப்பிடுவோம், உன் பிள்ளைய கூப்பிடுனார். பிள்ளைய கூப்பிடுன்னா உடனே பூளுடைய கண்ணீரை வடிச்சிட்டார். ஏ பூளுடைய என் மகளே, நீ ஏமா இப்படி கவலைப்படுத, உன் பிள்ளையத்தானே கூப்பிடுன்னு இப்படி கண்ணீரை மாலை மாலையா வடிக்கிய, என்னாச்சு? என்ன கவலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கேன். அப்படியா? ஒரு கேள்வி கேட்டிய பத்தியடா, என்ன பிள்ளைய வர சொல்லி நம்ம காசு கொடுக்க முடியும், அந்த உடனே எனக்கு மாலை மாலையா கண்ணீர் வருது. ஏ ரொம்ப அழாத, ரொம்ப அழாத. உன் பிள்ளைய கூப்பிடுனதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டேன்னா உனக்கு பிள்ளை வரமே கிடையாதா? அப்போ ஐயா என் காசி பண்டாரமே, உங்களை பார்த்தா என் பெற்ற தகப்பனை போல தெரியுது, கடவுளே வந்ததை போல தெரியுது, அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமானா ஒன்னும் கவலைப்படாதங்க, உங்க குணத்துக்கு உங்க மனசுக்கும் கண்டிப்பா கடவுள் ஒரு பிள்ளைய கொடுப்பாரு. அதனால உங்க சாதகத்தை கொண்டா உங்க சாதக பலனை நான் பார்த்தேன். என்ன சாதகம் நோட்டில எழுதல, அந்த பேப்பர் காலத்துல ஓலைச்சுவடியில இருக்கத கொண்டுகிட்டு வா, கொண்டு வரவா பிறகு அப்படின்னு கொண்டு சாதகத்தை கொடுத்தா. அப்ப காசி பண்ணாரன் சாதகத்தை தெளிவா பார்த்தாரு. ஏ பூளுடையா, ஏ முத்து வீரப்பகட, உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு யாருமா சொன்னா? எத்தனை ஜோதியாரோ சொல்லியிருக்காங்க, அதை கேட்டு நாங்க உங்ககிட்ட சொன்னோம். எவனோ சொன்னாம்னு நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளா இப்படியா இருக்கிய? ஆமா, உன் சாதக பலன்படி உனக்கு 2 குழந்தைக்கு யோகம் இருக்கு. நல்லா இருக்கணும் ஐயா. ஐயோ அப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு 2 குழந்தைக்கு ஆணு 1 பொண்ணு 1க்கு யோகம் இருக்கு. ஆமா, ஆனா ஏன் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் குழந்தை இல்லைன்னு தெரியுமா? எதுக்குயா? உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்க கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கல. அப்படியா? எத்தனை கோயிலுக்கு போனாலும் சொந்த குலதெய்வத்தை மட்டும் மறக்கவே கூடாது. இப்பவும் குலதெய்வங்கள் சில இடங்கள்ல இருக்கும். 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காட்டுக்குள்ள இருக்கும். காட்டுக்குள்ள இருக்க கோவிலுக்கு கார் போட்டு பிளசர் போட்டு எதுக்கு சாமி கும்பிட போறாங்க? குலதெய்வத்தை கும்பிட்டால் நம்மளுடைய குலங்கள் வந்து நல்லபடியாக வளர்ந்து நோக்கி இருக்குன்னு போவாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டா குடும்பம் நல்லா இருக்கும். எந்த குறையா இருந்தாலும் குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வம் எதுவும் கிடையாது. அதனால நீ போய் குலதெய்வத்தை மட்டும் கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி வந்தேன்னா 21 நாள் வரைக்கும் மாதா அந்த இருந்து மாவிளக்கு எடுத்து உன் குலதெய்வத்தை கும்பிட்டேன்னு சொன்னா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று காசி பண்டாரம் சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து பூலுடையாளுக்கும் முத்து வீரப்பகடைக்கும் குலதெய்வம் யாருன்னு தெரியல. குலதெய்வம் தெரிஞ்சாதான் நம்ம ஏற்கனவே போய் சாமியை கும்பிட்டு இருக்கலாமே, நம்ம குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பகடை மக்கள் இடத்திலே சொந்த பந்தங்கள் உற்சார உறவினர்கள் இடத்துல போய் கேட்டாங்க. இந்த மாதிரி சோசியக்கார் வந்தாரு, ஒரு காசி பண்டாரம் கடவுளே வந்த மாதிரி வந்தார்,
சாதகத்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேத்தான் போயிருக்காரு. என்னாச்சு? பண்டாரத்தை காங்கல. மாயமா மறைந்து விட்டா கடவுள் தான் வந்திருக்காரு. அதனால குலதெய்வ கோயில் எதுன்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல, நீங்க தான் சொல்லணும்னு உடனே சொந்த பந்தங்கள் பூலுடையால கூப்பிட்டு இவ்வளவு நாள் ஆவது எங்க குடும்பத்துல இருந்துகிட்டு குலதெய்வம் தெரியாமையா இருக்க? நம்ம குலதெய்வம் யாரு தெரியுமா? திருக்கரங்குடியிலே சென்று மலை நம்பி அந்த குறுங்குடியின் ஆட்சியா மலை நம்பி ஆலயத்திலே சென்று நீ வணங்கி வர வேணும் என்று, அதுதான் நம்ம குலதெய்வ கோயில், அங்க போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்றைய நாள் முதலாக முத்துவீர பகடைக்கும் பூலுடையாளுக்கும் மனசுல ரெட்ட சந்தோஷம். எப்பா கடவுளே இனிமையாவது எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு நம்பிக்கையோடு கடவுளை கண்டு தரிசிக்க வேணும் என்று முத்துவீர பகடையுமா முத்துவீர பகடையுமா பூலுடைய பெண்கொடியா திருக்கரங்குடியதி மலை நம்பி வாசலே குறுங்குடி நாச்சியா கண்டு வணங்கவே கை குழந்தை இறக்கவே என்று சொல்லி இருவேர் வெள்ளி சவ தலைமுறை விரதம் அது இருந்துவார் தலைமுலைக்கு ஸ்நானம் செய் சங்கரன மனதில் எண்ணி 21 நாள் வரைக்கும் 21 நாள் வரைக்கும் மாதாந்த நடப்பார் 21 நாள் வரைக்கும் அவன் 21 நாள் வரைக்கும் மாதாந்த நடப்பார் மாவிளக்கு எடுப்பார். இந்த திருக்கரங்குடி மலை நம்பி வாசலிலே வந்து அந்த தெப்பத்திலே நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து அந்த மலை நம்பியவும் குறுங்குடி நாச்சியாலையும் கோயிலை சுத்தி 2 பேரும் கும்பிட்டு வணங்குதாங்க. இப்படியே 21 மாதாந்தம் நடந்து மாவிளக்கு எடுத்து 21 நாளையில இன்னையோட நம்ம மாதாந்தம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் விரதத்தை முடித்து அன்னைக்கு இரவு அந்த ஆலயத்திலே தங்கிவிட்டு விடியா காலமா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த மலை நம்பி வாசலிலே 2 பேர்களுமே அன்றைக்கு இரவு தங்கி இருந்தார்கள். அப்ப அன்றைக்கு இரவு தங்கி இருக்கும் போது இந்த மலை நம்பியும் குறுங்குடியின் ஆட்சியாலும் நம்ம பிள்ளைகள் நம்மளை நம்பி குழந்தை பாக்கியத்துக்காக கும்பிட வந்திருக்கு, இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேணும் என்று சொல்லி மலை நம்பியும் குறுங்குடியின் ஆட்சியாலும் அன்றைக்கு இரவு அவங்க 2 பேர் கனவிலையும் தோன்றி குறுங்குடியின் ஆட்சியா பூலுடையா கனவிலையும் மலை நம்பி பகடை மன்னன் கனவிலையும் தோன்றி பூலுடைய மடியிலே ஒரு எலுமிச்சம் கனி கொடுப்பதை போல உனக்கு பெண் குழந்தை வேணுமா ஆண் குழந்தை வேணுமான்னு கேட்பதை போலவும், அப்போ இந்த பூலுடைய எனக்கு அழகான ஆம்பளை புள்ள வேணும்னு கேட்டா. அவர் பகடை மன்னன் கனவுல மலை நம்பி போய் அவரும் அவருக்கு ஒரு கனியை கொடுத்து குழந்தை பாக்கியம் கேட்பதை போல அவர் ஒரு பெண் குழந்தை கேட்பதை போலவும் 2 பேர்களுமே அன்றைக்கு இரவு கனவிலே தோன்றி பிள்ளை வாங்கொடுக்க விடிய கால நேரம் விடிந்தது. 2 பேருக்கும் மனசுல சந்தோஷத்தை பார்த்தேன்னா ஏ அப்பா சந்தோஷம் தாவாரத்தை பிக்கி. அப்போ வீட்டுக்கு வந்து 2 பேருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா நான் மலை நம்பி வாசலிலே நேற்று இரவு நம்ம 2 பேரும் படுத்து உறங்கணும் பாருங்க. மலை நம்பியும் குறுங்குடியின் ஆட்சியாலயம் கனவுல தோன்றி எம்ம 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுத்தது மாதிரி நான் கனவு கண்டேன்னா. அப்போ இந்த முத்துவீர பகடையும் அதே போல எனக்கும் கனவு வந்துச்சுடி, உனக்கும் ஐயா வரம் கொடுத்தாரா, அப்ப எனக்கும் வரம் கொடுத்தாரு, இனிமே நமக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பச்சரிசி அமுறு பொங்கி காக்காவுக்கு ஒரு உருண்டையும் காராவின் கண்டுக்கு ஒரு உருண்டையும் மீதமுள்ள உருண்டைய தரைய முழுகி
சாதத்தை படைத்து பிறங்கைய கட்டி வாயால அமுது உன்ன வயனங்காத்து வந்தா அவ வாயால அமுது உன்ன வயனங்காத்து வந்த மகிமையினால அந்த முத்து வீரப்பகடை பூலுடையா பெண்கொடியானவள் அந்த மலை நம்பி அருளால எப்படி இருக்கிறா தெரியுமா? அன்று மாதங்குடி மறந்தாள், அன்று மாதங்குடி மறந்தாள், அதுவே குலி கர்ப்பமான் உச்சும் குலி மறந்தாள், முழுகாம இருப்பாள், ஊரறிய ஒருமா நாடறிய 40 நாயங்கிய மயக்கையா மூணு நல்ல மாதமா முகங்கள் எல்லாம் வெளுத்திடும், 4 நல்ல மாதமா நாவு வல்ல உணர்ந்திடும், 6 நல்லாதமா 6 நல்ல மாதமா அறவயிரும் பூரணம் அங்கமெல்லாம் தங்கனி 7 நல்ல மாதமா இள உடம்பு சூலா 8வது மாதமா 8வது அவன் திட்டுமுட்டாவது பூரணமானா 7-8 மாதமாச்சு திட்டமுட்டா அங்க வரகுதன்பா 8வது மாதத்துல இந்த பூலுடையாளுக்கு முத்துவீர பகட பணக்குடி சந்தையில போய் அடே அப்பா அவளுக்கு பண்ட பலகாரத்தை பார்த்தேன்னா முட்டாய் பெட்டி வாங்கி கொண்டு வந்து பண்டம் பலகாரம் பல வகையா கொண்டாட்டிக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப இத்தனை பண்ட பலகாரத்தை வாங்கி கொடுத்து சாப்பிட்டாளா அவளுக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்க மாட்டுக்கு. 8வது மாதத்திலே அவ திட்டமுட்டாக வருகும்போது மாங்காயும் தேங்காயும் மலையில் உள்ள புளியங்காயும் அடுத்த அறுக்க தெரியாமல் அடுப்பு சாம்பல் திங்க மத்த பண்ட பலகாரம் எல்லாம் பிடிக்கல. ஆமா மாங்காய் தேங்காய் புளியங்காய் அறுப்பு சாம்பல் தெரு மண்ணு புழுதி இதத்தான் அள்ளி அள்ளி திங்க. ஆமா இப்படி 9 மாதமாச்சு ஓலை போல் சுழலுகின்றார். 10 மாதம் உச்சும் வச்சு பரிபூரண கர்ப்பமாகவே இருக்க இருந்தாலும் ரொம்ப பெரிய ஓவர் என்ன தெரியுமா பண்டபலவாரம். இப்படி 10வது மாதத்தில் பரிபூரண கர்ப்பத்தில 10வது மாதத்தில பரிபூரண கர்ப்பத்தில பூலுடையா பெண்கொடியா அவ இருந்தாலும் இருக்க மாட்டா, அவ எழுந்தரித்தா நடக்க மாட்டா, படுத்தாலும் படுக்க மாட்டா, பாய் போட்டா தூங்க மாட்டா, இருந்தா இருக்க மாட்டா, எழுந்தரித்து நடக்க மாட்டா, படுத்தாலும் படுக்க மாட்டா, பாய் போட்டா தூங்க மாட்டா. அவ நடைகூடத்திலே நடந்து கொண்டே இருக்கிறா. முன்வாசல் கதவு அடைச்சா பின்வாசல் நடைகூடத்துல வந்து நடையா நடக்க வயிறோ வலிக்கு குறுக்கும் அறியுது. என் மண்ணாய முத்து வீரப்பகட எனக்கு வயிறு வலிக்கு மருத்துவம் இருந்தா அழைத்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இவர் போய் மருத்துவத்தை பார்க்கணும்னு போறாரு. மருத்துவம் வரமாட்டேன்னு நிக்கா. அவ போகிறதுக்கு மாசப்படுதா பிறகு மருத்துவ தொழில் பார்க்க மருத்துவத்துக்கு கூப்பிட வந்தா நீ மருத்துவம் பார்க்க போக வேண்டிய அம்மா ஏன் மருத்துவமே என்ன நீ வந்தேன்னு சொன்னா உனக்கு என்ன பொண்ணு வேணுமோ அத்தனை நான் அள்ளித்தாரேன் தாயே. வேணுங்க அளவுக்கு உனக்கு பொன்பொருளை தாரே. நீ வந்து என் மனைவிக்கு உன் கையால ஒரு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நடைய விட்டு நீ நடந்து வா
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. பொன்பொருளை வேணுங்க அளவுக்கு தாழமுன உடனே மருத்துவம் வாரம்னு புறப்பட்டார். மருத்துவத்தை அழைத்து கொண்டு இந்த முத்து வீரப்பகடை வந்தவுடனே பூலுடையா பெண்கொடியாளுக்கு பேர்காலம் பார்த்தா மருத்துவம். அம்மா இங்க ஒன்னும் கவலைப்படாதங்க, முக்காலியை எடுத்து போட்டா முகட்டுல ஒரு கயத்தை போட்டா, நாற்காலியை எடுத்து போட்டா நடைகூடத்துல ஒரு கயத்தை போட்டு முக்காலியில உட்கார்ந்துகிட்டு இந்த முகட்டு கயிறை பிடிச்சுக்கங்க, உங்களுக்கு கஷ்டம் தெரியாம குழந்தை பிறக்கும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே முக்காலியில் இருந்து கொண்டு முகட்டு கயத்தை பிடிப்பாளான், அவன் நாற்காலியில் இருந்து கொண்டு நடகூட கயரை பிடிப்பாளான், அவளுக்கு மருத்துவமும் கை கொடுக்க அவ அடிதொடியா வயருளைந்து அவ வயருளைந்து ஒரு பெண் குழந்தை பெற்று அப்பம் பெண் குழந்தை வந்து பிறந்ததென்று மனமதிலே வருத்தம் கொண்டார். அடி தொடியா வயர் உழைந்து இந்த பூலுடைய வயத்துல அழகான ஒரு பெண் குழந்தை. அப்ப அழகான பெண் குழந்தை வந்து பிறந்த உடனே கொப்பில் கொடியெடுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனை ஊட்டினா. அப்ப சேனை ஊட்டி குழந்தைய பார்க்கணும்னு முகத்தை பார்த்தா என்ன என்ன அழகபடி எனக்கு இடுப்பு வலி வருதா. பெண் குழந்தை வந்து பிறந்ததென்று மனதிலே மனக்கவலை அடைந்தார். மறுபடி கொஞ்ச நேரமாச்சு, அம்மா மருத்துவமே எனக்கு மறுபடியும் வயிறோ வலிக்கு எனக்கு வானாலும் போகுதுன்னா கொஞ்ச நேரம் மருத்துவம் இருங்க அம்மா, உங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ன உடனே அதற்கடுத்த நிமிஷத்துல தன்னுடைய வயத்திலே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. ஆண் குழந்தை வந்து பிறந்த போது ஆண் குழந்தை பிறந்ததென்று ஆனந்த கொலவை போடுவாரா. கொப்பில் நல்ல கொடியெடுத்து குளிப்பாட்டி நீராட்டி நீராட்டி சேனையது அப்படி ஆண்டு நல்ல குழந்தையத்தான், இரண்டு நல்ல குழந்தையத்தான் அவ வாரி மெல்ல தானெடுத்து வாய் நிறைய முத்தமிட்டான், சேர்த்து மெல்ல தானெடுத்து செவிட்டோடு முத்தமிட்டான். வாரி எடுத்தா வாய் நிறைய முத்தமிட்டா, சேர்த்து எடுத்தா செவிட்டோடு முத்தமிட்டா. குழந்தைகள் ரெண்டு பேரையும் எடுத்து அன்றைய நாள் முதலாக இரண்டு குழந்தையை எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா? குட்டி மெல்ல வளர்த்து வாரா வளர்த்து உடம்பெல்லாம் நெய் உருக தேச்சி மெல்ல வளர்த்து வாரா வேகமெல்லாம் நெய் உருக நாலு ஒரு மேனியுமா நலமோடு வளர்த்து வாரா பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமும் புகழாக வளர்த்து வாரா புகழாக வளர்த்து வாரா
வளர்த்து வரும் நாளையில தரையிலே விட்டோமான தரையிலே விட்டோமான பூமியிலே விட்டோமான பொறுப்பாத நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி சீரோடும் சிறப்போடு சின்ன தம்பியை கூப்பிடுங்க சீரோடும் சிறப்போடும் ரொம்ப செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள் அப்படி சிறப்பாகவே வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் அப்படி சிறப்பாகவே வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் 16ஆம் நாளிலே பிள்ளைக்கு பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு பேர் கொடுக்கணுமானா என்ன பேர் கொடுக்க என்ன பேர் கொடுப்போம் பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கலாம் பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் சரியான பெயர் நாமத்தை சூட்ட வேணுமே என்று இந்த முத்து வீரப்பகடை பூலுடையா பெண்கொடியாகப்பட்டவள் குழந்தைக்கு பெயர் நாமத்தை கொடுக்க வேணுமே என்று பிறந்த பெண் குழந்தைக்கு ஐயன் அருளாலே பிறந்ததினாலே ஐயனாவென்றும் ஆண் குழந்தைக்கு பேர் கொடுக்கணுமானா மலை நம்பி அருளாலே இந்த பிள்ளைக்கு ரொம்ப செல்லமா பிறந்ததுனால எப்பா சின்ன நம்பி சின்ன நம்பி சின்ன நம்பி என்று சிறப்புடனே பெயர் கொடுத்தார் அப்போ சின்ன நம்பி என்று சிறப்புடனே பெயர் கொடுத்தார் பிறந்த பெண் குழந்தைக்கு ஐயனாவென்றும் ஆண் குழந்தைக்கு மலை நம்பி அருளால் செல்லமாக பிறந்ததுனால சின்ன நம்பி என்றே பெருநாமத்தை கொடுத்தார்கள் அப்போ இந்த சின்ன தம்பியாகப்பட்டவனை எவ்விதமாகவே வளர்த்து வருகின்றார்கள் தெரியுமா அவருக்கு ஒரு வயதா இரு வயதா உச்சம் 3 வயதுமாச்சு 3வது வயதில் சின்ன நம்பியானவருக்கு முடியறக்கி காது குத்தி 4 வயதுமாய் நடந்து விளையாடுவார் 5 வயதுமாச்சு அழகுடைய சின்ன நம்பி அறிவு பாடம் படிப்பார் அடிச்சுவடி படித்துவார் 7 நல்ல வயதா சின்ன நம்பி பாலகந்தான் 8 பாடம் எழுதுவான் 8 நல்ல வயதுமான் என் சுவடி படித்துவார் 10 12 வயதாச்சு 12 வயதாச்சு அலகலையும் படித்துவார் என்
பாலகை சின்ன நம்பி என்ன செய்கிறார்? பல பாடங்கள் எல்லாம் படித்து வருகிறார். வருகின்றார். 5 வயதிலே பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டது. ஆமா. அனைத்து பாடங்களையும் படித்து வந்த சின்ன நம்பி ஆமையா. 12 வயதுக்குள்ளே பல பாடங்கள் எல்லாம் படித்து வருகிறார். படித்து வருகிறார். ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அறை உயர்ந்த தொழில் படித்தான். படித்தான். மல்லிடம்பு சிலம்பு தொழில் மச்சம் உள்ள பாடங்கள் எல்லாம் ஆமையா. கூடு விட்டு கூடுபாயும் உள்ள வித்தைகளை படித்து ஊச்சடைக்கே பாய்ந்தானே யானா 300 அடி பாய்வா. நாவடைக்கு பாய்ந்தானே யானா 400 அடி பாய்வா. அடைக்கு பாய்ந்தா 500 அடி பாய்வா. அங்காரிட்டு பாய்ந்தா 600 அடி பாய்வா. ஏக்கி பாய்ந்தானே யானா சின்ன நம்பி 700 அடி பாய்வா. அப்பேறுபட்ட வித்தைகளை எல்லாம் படித்திருக்க சின்ன நம்பி எல்லா வித்தைகளையும் படைத்திருந்தாலும் வளர வளர சின்ன நம்பிக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசைனா முத்து வீர பகடை பெற்ற மகனுக்கு வேட்டைக்கு போகணும்னு ரொம்ப பிடிக்கும். வேட்டைக்கு போகணும் அப்படின்னா அவன் உடனே புறப்பட்டு நிற்பான். அந்த அளவுக்கு வேட்டைக்கு போகணும்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த முத்து வீர பகடை பெற்ற திருமகன் சின்ன நம்பியாகப்பட்டவன் வேட்டைக்கு போகக்கூடிய ஆசையை கொண்டு அவங்க முத்து வீர பகடை வீதியில இருக்கக்கூடிய பகடை மக்கள் கூட சேர்ந்து தினமும் வேட்டைக்கு போவான். தினமும் வேட்டைக்கு போனாம்னு சொன்னா வேட்டைக்கு போகும்போது பையங்க என்ன சொல்லுவாங்க? பாரு எப்பா ஏ சின்ன நம்பி, நீ வேட்டைக்கு எங்க கூட வாரது சரிதான். நீ சின்ன பையன், எங்க கூட வரணும்னு ஆசை இருந்தா வரக்கூடியவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு அதனால நீ வேட்டைக்கு வாரன்னு சொன்னா என் கூட வந்திருக்கவங்கள பாரு, அவங்க கையில ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருக்கான். ஒருத்தன் கத்தி வச்சிருக்கான், ஒருத்தன் குத்து கம்பி வச்சிருக்கான், ஒருத்தன் பெரிய அருவாள் ஒண்ணு வச்சிருக்கான். முதல்ல முக்கியமா என்ன வேணும் தெரியுமா? வேட்டைக்கு போகணும்னா நாய் வேணும்பா. முதல்ல அதனால உங்ககிட்ட நாய் இருக்கா, குத்துக்கம்பு இருக்கா, கத்தி இருக்கா, நீ என்ன பொருள் வச்சிருக்கன்னு எங்க கூட நீ வேட்டைக்கு வரணும்னு நினைக்க? கத்தி கொண்டு வந்தையானா உனக்கு 1/4 பங்கு தருவோம். வால் கொண்டு வந்தேன்னு சொன்னா உனக்கு 1/2 பங்கு தருவோம். நாய் கொண்டு வந்தா உனக்கு முழு பங்கு தரம்பா. பிறகு அப்படின்னு சொன்ன உடனே சின்ன நம்பிக்கை ரொம்ப கவலை. நம்மளும் வேட்டைக்கு போய் வேட்டையாடலாம்னு பார்த்தா இவங்க கத்தி கொண்டு வந்தா 1/4 பங்கு தருவேன், அருவா கொண்டு வந்தா 1/2 பங்கு தாரேன், நாய் பங்கு கொண்டு போனா தான் முழு பங்கு தாரம்னு சொல்லுவாங்களே. அப்படின்னு சின்ன நம்பி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த அப்பாவுடைய இடத்திலே அந்த முத்து வீர பகடை மன்னன் இடத்திலே வந்து அப்பா அப்பா பகடை மன்னா, பகடை அப்பா அப்பா பகடை மன்னா, மகே வார்த்தை கேளு, அப்பா நான் வேட்டைக்கு போக வேணும், என்ன போக வேணும், நான் எனக்கு வேணும் ஐயா, அதற்கு நான் எனக்கு வேணும் அப்பா. நான் வேட்டைக்குத்தான் போகணுமா அப்பா, வேட்டைக்குத்தான் போகணுமா அப்பா, வேட்டை நாயும் வேணும் அப்பா. அப்பா ஏ முத்து வீர பகடை, நான் வேட்டைக்கு போனேன். நம்ம தெருவுல உள்ள பையங்கெல்லாம் சேர்ந்து என்ன வேட்டைக்கு என்ன சேர்த்து கூட்டிக்கிட்டே போக மாட்டுக்காங்க. இந்த பாரு கத்தி கொண்டு வந்தா தான் காப்புக்கு தருவாங்களாம். நம்ம வீட்டுல எத்தனை கத்தி எனக்கு தோலை இருக்க கத்தி எனக்கு
கத்தி இருக்கு அடி சுவடு தைக்கிறதுக்கு கத்தி கிடக்கு அதுல ஒரு கத்தியை தூக்கிட்டு போய்விடா போடா எடுத்து போடா எப்பா என்ன இந்த கத்தியெல்லாம் வேலைக்கு ஆமா நம்ம கத்தி கொண்டு போனா அவங்க கால் பங்கு தான் தாரம் இருக்காங்க ஆமா அருவா கொண்டு போனா அரை பங்கு தாரம் இருக்காங்க சரி அதனால நாய் கொண்டு போறதான் முழு பங்கு தருவாங்களா அப்படியா ஆமா இந்த கால் பங்கு அரை பங்கு வாங்கி எனக்கு பழக்கம் கிடையாது அது இல்ல முழு பங்கா தான் வாங்குவேன் ஆமா அதனால எனக்கு 2 நாய் வேணும் அப்படியா ஆமா அப்படின்னு அப்பாவுடைய இடத்துல வந்து சின்ன தம்பி கேட்ட உடனே அப்பந்தான் முத்துவீரப்பகட சொன்னார் என்ன சொன்னார் அப்பா ஏ சின்ன தம்பி நீ சின்ன பையன்டா வேட்டைக்கு போகணும்னு நீ ஆசைப்படுத இப்பமே நீ வேட்டைக்கு போகணும்னு நினைக்கிய நீ எல்லாம் வேட்டைக்கு போனா வேட்டை பிடிச்சிட்டு வருவியா இந்த நாயெல்லாம் கொண்டு போனோம்னு வைகி காட்டுல கொண்டு போய் இதையே பிடிச்சிட்டு போயிருவாங்க அதனால வேட்டைக்கு தகுந்தபடியான எனக்கு நாய் ஒன்று வேணுமே என்று அந்த சின்ன தம்பி கேட்டவுடனே அப்போ சின்ன தம்பி கேட்டவுடனே பார்த்தார் இந்த முத்துவீரப்பகட நம்ம மகன் ரொம்ப ஆசைப்பட்டு வேட்டைக்கு போகணும்னா நாய்க்குட்டி கேட்காம் நாய்க்குட்டி வேணும்னா நம்ம ஏரியா நாய்க்குட்டி எல்லாம் வேட்டைக்கு தகுந்தபடியாக இருக்காது நாய்க்குட்டிக்கு சிறந்த இடம் வேட்டை நாய்க்கு சிறந்த இடம் மைப்பாறை சிப்பிப்பாறை ஆமா சங்கரங்கோயிலுக்கு பக்கத்துல திருவேங்கடத்துக்கு கிழக்க மைப்பாறை சிப்பிப்பாறைக்கு போனாதான் வேட்டைக்கு தகுந்தபடியான நாய் கிடைக்கும் அங்கே சென்று நாம நாய்க்குட்டி வாங்கி கொண்டு வந்து நம்ம மகனாகப்பட்ட சின்ன தம்பிக்கு கொடுக்க வேணும் என்று அந்த முத்து வீர பகடை மான் நம்ம மகன் சின்ன நம்பி வேட்ட நாயும் கேட்கானே என்று வேட்ட நாயும் பிடிப்பதற்கு எங்க போவோம் என்று மைப்பாறை சிப்பிப்பாறை மகிழ் உடனே வாரா இப்படி மைப்பாறை சிப்பிப்பாறை மகிழ் உடனே வாராரு வேட்டை நாய் பிடிக்கணுமானால் சங்கரங்கோயில் பக்கம் திருவேங்கடம் கிழக்க போகணும் அப்படின்னு சொல்லி இந்த முத்துவீரப்பகட வேட்டை நாய் பிடிப்ப